பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று உரைத்த என் அன்பு தெய்வமே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் நாவிலே உம்முடைய வார்த்தைகளை வைப்பீராக. எங்கள் இருதயத்திலே நீர் இருந்து அரசாண்டு எங்களை ஆட்சி செய்வீராக. உம்முடைய அரசு வரட்டும்பா, உம்முடைய ராட்சியம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலே எல்லா இடத்திலேயும், இந்த தூயாவி திருத்தலத்திலேயும் நடைபெறுவதாக. நீர் விரும்புகிற காரியம் தடைபடாது. நீர் செய்ய நினைத்ததை யாரும் தடுக்க முடியாது. நீர் திறந்த வாசலை யாரும் பூட்ட முடியாது. நீர் பூட்டிய வாசலை யாரும் திறக்க முடியாது. இந்த தேவசாயல் நிகழ்ச்சியின் மூலமாக அற்புதங்களும் அருங்குறிகளும் புதுமைகளும் நடைபெறுவதாக. வியாதிகள் குணமாகட்டும், பேய்கள் ஓடட்டும், கட்டுக்கள் அவிழ்க்கப்படட்டும். கட்டப்பட்ட மனிதர்கள், பாவத்தால் கட்டப்பட்ட மனிதர்கள், சாபத்தால் கட்டப்பட்ட மனிதர்கள் கட்டவிழ்க்கப்படுவார்களாக. இயேசுவே, லாசருவின் கட்டை அவிழ்த்து அவனை உயிர்ப்பித்த தெய்வம் இன்றும் பாவம் என்கிற கட்டுக்களால் ஆன்மா மரித்து கிடக்கக்கூடிய இந்த ஆன்மாவை நீர் உயிர்ப்பிப்பீராக. இப்பொழுது உம்முடைய வார்த்தையினால் எல்லா கட்டுகளும் அருந்து போவதாக. பாவத்தின் கட்டுகள் அருந்து போகட்டும், சாபத்தின் கட்டுகள் அருந்து போகட்டும், வியாதியின் கட்டுகள் அருந்து போகட்டும், கவலை கண்ணீரின் கட்டுகள் அருந்து போகட்டும், வறுமை, தரித்திரகம், வேதனைகள், மன உளைச்சல், சஞ்சலம் என்கிறதான கட்டுகள் அருந்து போவதாக. இருளின் ஆட்சி ஒளியட்டும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளியின் ஆட்சி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வரட்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே நீர் செயலாற்றுவீராக, நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய அற்புதங்களை செய்கிற சக்தி வெளிப்படுவதாக, புதுமை செய்யும் ஆற்றல் வெளிப்படுவதாக, பிசாசுகள் ஓடுவதாக, நோய்கள் குணமடைவதாக. ஆண்டவரே, தீர்க்க தரிசனங்களும் உமது பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உம்மை நெருங்குகிறது, எப்படி உம்மோடு இணைந்து வாழ்வது, எப்போ நாங்கள் உம்மோடு இணைய முடியும் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும் அப்பா. இதோ நாங்கள் உமது பாதத்திலே காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். உம்முடைய வழிநடத்துதலுக்காய் காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தேவரே, நீர் எழுந்தருளி வாரும். உமது திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரர்களின் பிதாவே, உம்முடைய கதிர்கள் ஒவ்வொரு உடலில் இருக்கக்கூடிய வியாதியின் கட்டுக்களையும், மரணத்தின் கட்டுகளையும், பாவத்தின் கட்டுகளையும் சுட்டரிப்பதாக. உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு போதிக்கட்டும். உங்கள் அபிஷேகம் எங்களை வழிநடத்தட்டும். உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு எங்களுடைய அறியாமையை நீக்கி அறிவை, ஞானத்தை கொடுக்கட்டும். ஞானத்தின் ஆவியானவர் ஆட்கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கவனிப்போம். இன்னைக்கு ஒரு முக்கியமான பகுதிகளை நாம் கடந்து செல்ல போகிறோம். போன வாரத்திலே பார்த்தோம், தேவன் தன்னுடைய வார்த்தையை நம்முடைய வாயிலே வைக்கிறார். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. கடவுளுடைய ராஜ்யம், கடவுள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது, கடவுளை நம்முடைய இருதயத்தில் வைத்து பார்க்கும்போது, நம்முடைய இருதயத்தில் வைத்து வழிபடும்போது கடவுளுடைய அரசு நமக்குள்ளே இருக்கிறது. கடவுள் தன்னுடைய வார்த்தையை எரேமியாவின் வாயிலே வைத்தது போல இன்னைக்கு நம்மளுடைய வாயிலும் அவர் அதை என்ன செய்கிறார்? வைக்க விரும்புகிறார். நம்முடைய வாயிலே கடவுளுடைய வார்த்தை வரும்போது நாம் என்ன செய்கிறோம்னா, மனம் மாறுகிறோம். மனம் புதிதாக்கப்பட்டு மறுரூபமாகிறோம். கடவுளுடைய வார்த்தை ஒரு மனிதனை மறுரூபப்படுத்துகிறது. ஒரு புது சாயலை, தெய்வீக சாயலை கொடுக்கிறது. இப்போ இருக்க சாயல் மாமிசத்தின் சாயல், இந்த உலகத்தின் சாயல், நம்முடைய தாய் தகப்பன் கொடுத்த சாயல். இன்னார் மகன் இப்படி இன்னாரே போல அப்படி இருக்கிறான்னு சொல்லி இந்த உலக சாயலை இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். தெய்வ சாயல் என்று சொல்லும்போது ஒரு மனிதன் மறுபடி பிறக்கும்போது, மனம் புதிதாகிறதுனாலே
பரிசுத்த ஆவியினாலே நாம் மறுபடி பிறக்கிறோம். ஒரு கரங்களை தட்டி நாம் என்ன செய்வோம்? கடவுளை என்ன செய்வோம்? நல்லா கரங்களை தட்டி. அப்போ இந்த மனம் திரும்புதல், இந்த மறுபிறப்பு, இயேசு ஒரு போதகரை பார்த்து, நிக்கதேமை பார்த்து சொல்லுகிறார், நீ மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது? காண முடியாது. இந்த மறுபடி பிறத்தல் எங்கே ஆரம்பிக்கிறது? இந்த மறுபடி பிறத்தல் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான பகுதியை பார்க்க போகிறோம். அது என்னவென்று சொன்னால், இன்னைக்கு எல்லா மனுஷனும் என்ன சொல்றாங்கன்னா, பிரதர் எங்களுக்கு இடுப்பு வலி, பிரதர் எங்களுக்கு கால் வலி, பிரதர் எங்களுக்கு கழுத்து வலி, பிரதர் எங்களுக்கு தலைவலி, பிரதர் எங்களுக்கு வயிற்று வலி. இன்னும் வலின்னு சொன்னால் நிறைய சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வழி போனால் இன்னொரு வழி வருது, ஒரு பிரச்சனை தீர்ந்தால் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்கு. ஏன்னு தெரியல. அது நல்ல மனுஷன், ஆள் அப்பாவி, நல்ல குணம், ஆனால் அவனுக்கு புள்ள பிறந்திருப்பாரு, ஐயோ அவன் குடும்பத்தில் இப்படி நடந்துட்டுப்பாரு, அவனுக்கு பொஞ்சாதி வந்து வாய்ச்சிருக்கா பாரு, இந்த குடும்பத்தையே கெடுத்து குட்டிச்சோரை ஆகிட்டாங்களே. நல்ல பிள்ளைய ஒரு கோட்டிக்கார பயலுக்கு, ஒரு கிறுக்கு பயலுக்கு கட்டி வச்சுட்டாங்களே. அந்த பிள்ளை பாவங்க. அந்த பிள்ளை இன்னைக்கு படாத பாடுபடுது. வீட்டில் செல்லமாக வாழ்ந்தது இன்னைக்கு இந்த பையிட்ட போய், இன்னைக்கு குரங்கு பையிட்ட போய், இந்த குரங்கு பாருங்க அது எப்படியெல்லாம் சேட்டை பண்ணுமோ அந்த மாதிரி இந்த பைய சேட்டை பண்ணுதான். எல்லாருடைய வாழ்க்கையிலையும், எல்லா குடும்பத்திலையும் உலகம் ஒட்டு மொத்தமும் என்ன செய்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால், ஒரு வேதனைக்குள்ளாக இருக்கிறது, வேதனையோடு இருக்கிறது. வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையை எல்லா வாயிலையும் பாருங்க. எப்படி இருக்கிறீங்க? அது ஏன் கேட்குறீங்க? ஒரே வலி, ஒரே கஷ்டம், துன்பம், தொழிலில் நஷ்டம், வியாபாரத்தில் நஷ்டம், விவசாயத்தில் நஷ்டம். இஸ்ராயேல் மக்கள் கஷ்டப்பட்டு என்ன செஞ்சாங்கன்னா வேலை செஞ்சாங்க. அவங்க செங்கல் மண்ணை வெட்டி குலைச்சி வைக்கல் எடுத்துகிட்டு வந்து சுட்டு செங்கலை அறுத்து அவங்க பட்ட பாடு தாங்க முடியல. இரத்த வேர்வை, மன உளைச்சல், மன கஷ்டம். ஆனால் கூலி இல்லை. வேலை கடுமையான வேலை, உழைப்பு, ஆனால் சம்பளம் ரொம்ப கம்மி. அவங்க வீட்டு தேவைக்கு கூட, சாப்பாட்டு கூட சரியான வருமானம் இல்லை. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், எல்லார் வீட்டிலையும் என்ன இருக்குதுன்னு சொன்னால், வறுமை இருக்கிறது, தரித்திரம் இருக்கிறது. நீ கலெக்டராகவே இரு, நீ பெரிய இன்ஜினியராகவே இரு, இல்லை லட்சமாக நீ சம்பளம் வாங்கு, ஆனால் அவன் வாயில் வர்றது பூரா என்ன சொல்கிறாங்கன்னா, கஷ்டங்க, கடன் பிரச்சனைங்க. இதிலிருந்து என்ன செய்யறதுன்னா, வேலை வர முடியலை. சாதாரண அன்னாடு பெட்டி கடை வச்சு அந்த வெத்தலை வாக்கு வச்சு விற்று வாழ்கிறவனுடைய வாழ்க்கையிலிருந்து, லக்ஸுரியாக காரு பங்களா வச்சிருக்கிறவங்களிலிருந்து எல்லாரையும் பார்த்தோன்னு சொன்னால், அத்தனை பேரும் கடன் என்கிற பிரச்சனையிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறான். அத்தனை பேரும் நாளைக்கு என்ன செய்வோம், நாளைக்கு என்ன செய்யறது, நாளைக்கு எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது, நாளைக்கு எப்படி வட்டியை கொடுக்கறது, நாளைக்கு எப்படி பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறது, எப்படி கரண்ட் பில் கட்டுறது, நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணுமே என்ன செய்யறது. ஒரே அவனுடைய சிந்தனை பூரா, அவனுடைய எண்ணங்கள் பூரா, நாளைய தினத்தை நான் எப்படி கழிப்பேன், நாளைக்கு இந்த காரியத்தை எப்படி நான் நிறைவேற்றுவேன், இப்படி எனக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டது, இப்படி ஒரு நோய் வந்து விட்டது, இந்த நோய்க்கு நான் ஆஸ்பத்திரியில் போய் எப்படி என்ன செய்யறது, செலவு பண்றது, என்ற ஒண்ணு இல்லையே. அன்னைக்கு இந்த பார்வோன் இஸ்ராயேல் மக்களை வேலை வாங்கி சரியான ஊதியம் கொடுக்காமல் அவர்களை வதைத்தது போல, இன்னைக்கு சாத்தான் என்ன செய்து கொண்டு இருக்கிறார். இந்த பார்வோனுடைய ஆவி எல்லா மனுஷனையும் ஒருத்தனை கூட விட்டு வைக்கல, அத்தனை பேரையும் வாட்டி வதைத்து கொண்டு இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு என்ன காரணம்னே யாருக்கே தெரியல. நல்ல மனுஷிக்கு இப்படி ஒன்று நடக்கலாமா? ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒன்று நடந்துருச்சு. ஐயோ பாவம், ஊழியம் செஞ்ச ஒரு ஊழியக்காரனுக்கு இப்படி நடக்கலாமா? மனுஷன், ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு ஒரு ஊழியம் பண்ணாயா, கடவுளுக்கு வேலை பார்த்த ஊழியம், ஒரு சாமியாருக்கு இது நடக்கலாமா? சாமியாருக்கு இப்படி ஒன்று நடந்துட்டேன், ஐயோ பாவம், வாழ்க்கையை அர்ப்பணிச்சு கன்னியாஸ்திரியா போனா, வாழ்க்கையே வேண்டாம், உலகமே கல்யாணம் திருமணமே வேண்டான்னு கன்னியாஸ்திரியா போன அவங்களுக்கு இது நடக்கலாமா? அவங்க குடும்பத்தில் இது நடக்கலாமா? யாருக்குமே இது புரியலைங்க. ஏன் இப்படி நடக்குது?
ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது? கடவுளுக்காக பணி செய்கிற வாழ்கிற இவங்களுக்கு இப்படி நடந்துருச்சு. பாவம், இந்த பிரதருக்கு இப்படி நடந்துக்குவார். இவரை போய் என்ன செஞ்சுட்டாங்களே, ஏன் நடக்கு அப்படின்னு இன்னைக்கு நானும் உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். ஏன் நடக்கு இது? ஏன், என்ன காரணம்? இது எங்கே ஆரம்பிக்கிறது? நம்ம என்ன செய்கிறோம்? நல்ல தாய் தப்பாங்க, அவங்க யாருக்கும் கேடுன்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க குடும்பத்தில் இவ்வளோ கேடு, இவ்வளவு கஷ்டம் நடந்துட்டு இருக்க காரணம் என்ன? யாராவது தெரியுமா? யாருக்காவது காரணம் தெரியுமா? விளங்காதுங்க. ஏன்னா நம்ம கண்ணு குருடா இருக்கு. ஐயோ, கோயிலுக்கு தவறாம போவாங்க, நல்ல ஜெபம் பண்ணுது பிள்ளைங்க, நல்ல ஜெபம் பண்ணுவா, அழுது அழுது ஜெபம் பண்ணுவா, விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுவா, ஒரு கூட்டத்தை விட மாட்டா. அவளுக்கு இப்படி ஒன்று நடக்க நம்மளும் நினைக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணி கடைசி சோதனையும் கஷ்டமும் வலியும் தானே இருக்கு. ஜெபம் பண்ணி பார்க்க வழி தீர மாட்டேங்க, வந்த வழி போக மாட்டேங்க, வந்த கஷ்டம் தீர மாட்டேங்க, வாங்கின கடனை தீர்க்க முடியவில்லையே, வாங்கின கடனை என்ன செய்ய முடியல, தீர்க்க முடியல. நம்ம பெற்றதுதான் அப்படின்னு சொன்னா வந்ததும் வாய்ச்சதும் என்ன ஆகி போச்சு? இப்படி வாய்ச்சிட்டு நம்ம வாழ்க்கை தாப்பந்தான் சரியில்லை, குடிகாரப்பைய பொறுக்கி ஊதாரித்தனமாக என்ன செஞ்சிட்டான், பொறுப்புலாம் நடந்துட்டான். நமக்கு ஒருத்தன் வந்தானே, அவனுக்கு நம்ம வாழ்க்கையா என்ன செஞ்சோமே, தாலியை அவன்கிட்ட இருந்து வாங்கி கட்டிட்டோமே, அவனாவது ஒழுங்கா இருக்கலாம்ல, அவனும் இப்படி வாய்ச்சிட்டானே. என்ன காரணம்? என்ன காரணம்? இவ்வளவு கோயில்கள், குளங்கள், பள்ளிவாசல்கள், இந்து தேவாலயங்கள், இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஊருக்கு 10-25 கோயில் இருக்குது. டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோயிலாவது இருக்கும். இவ்வளவு கோயில்கள் இருந்தும், இவ்வளவு போதவர்கள் இருந்தும், இவ்வளவு பூசாரிகள் இருந்தும், இவ்வளவு சாமியார்கள் இருந்தும், துறவர மடங்கள் இருந்தும், சந்நியாச மடங்கள் இருந்தும் இந்த உலகம் பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. சந்நியாசிகளும் சாமியார்களும் துறவிகளும் மன வேதனையிலே, சஞ்சலத்திலே, கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? இதற்கு விடை என்ன? இதற்கு எங்கே விடை இருக்கிறது? விடை தெரியாமல் மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஓடிக்கொண்டிருக்கிறான். அங்கே போனால் தீந்துருமா, இங்கே போனால் தீந்துருமா, அந்த கூட்டத்துக்கு போனால் தீந்துருமா, இந்த கூட்டத்துக்கு போனால் தீந்துருமா, அந்த கோயிலுக்கு போனால் தீந்துருமா, இந்த கோயிலுக்கு போனால் தீந்துருமா, அந்த மந்திரவாதிக்கு போனால் தீந்துருமா, எல்லா இடத்தையும் ஓடி பார்த்துட்டான். அந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் சரியாயிருமா, இந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் சரியாயிருமா. எமன் வந்தால் உயிரைத்தான் எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் ஆஸ்பத்திரிக்கு போனால் அவன் பணத்தையும் நெஞ்சிருந்தான், பறிச்சிருந்தான், உயிரையும் பறிச்சு விட்டுருக்கான். வாடிய செத்த பிணத்தை நெஞ்சினா ஆக்சிஜன் ஏற்றின மாதிரி வச்சுக்கிட்டே நெஞ்சிருக்கான்னா பில்லை போட்டு கேட்டிகிட்டே இருக்கிறான். என்ன நம்ம வாழ்க்கையிலே எப்படி தப்பிப்பது? பிழைப்பதற்கு வழி ஏது? எப்படி நம் ஐயையோ அவளுக்கு பாருங்க, நேற்று 2 ஃபோன் வருது. ஒரு ஃபோன் சொல்லுதாங்க புள்ள பிறந்திருக்குவார், இப்படியா அவளுக்கு புள்ள பிறக்கும், இந்த மாதிரியா நடக்கணும். அது முடிஞ்சு இன்னொரு ஃபோன் வருது, ஆமா கடவுள் நினைச்சா கூட எங்களை என்ன செய்ய முடியாது, கடவுள் எங்களை படைச்சதுக்கு மன வருத்தப்பட வேண்டும். மனுஷன் இன்னைக்கு தலைவரி கோலம் அலைதான். பிசாஸ் மிருகம். ஏன்டா இவன் மிருகமா இருக்கிறான்? ஏன் இவன் பேய் மாதிரி நினைச்சான்? பேயாலை தான். ஏன் கேள்வி கேட்கிறான், விடை தெரியல. பைபிள் இதுக்கு விடை இருக்கு, இதுக்கு விடை இருக்கு. போன வாரத்தில் அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த இயேசுவை குறித்து எல்லா வேதங்களும் என்ன சொல்லுது? எல்லா விவேகானந்தர் சொல்றாரு, மற்ற தெய்வங்களைப் போல 10ல் 1, 11, 100ல் 1, 101, 1000ல் 1, 1001 நினைச்சிடாத. இந்த இயேசுவை நினைச்சிடாத. முக்கோடி தேவர்கள்ல 31வது கோடி ஒரு ஆளுன்னு எண்ணி செஞ்சிடாத. அவரை எண்ணிராதே. அவர்தான் உன் அத்தனை பிரச்சனைகளுக்கும், அத்தனை கஷ்டம் கண்ணீர்களுக்கும், அத்தனை வேதனைக்கும், அத்தனை தோல்விக்கும் உனக்கு ஜெயத்தை, வெற்றியை, ஆரோக்கியத்தை தரும் அன்பு தெய்வம். நல்ல கரங்களை தட்டிச்சு.
இந்த இவ்வளவு பிரச்சனை ஏன் நடக்குன்னு சொன்னா, முதல்ல நம்ம முற்பிதா ஒருத்தர் இருக்கிற பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா பாட்டன் பூட்டன், அதுக்கு மேலே என்னன்னு தெரியாது. இந்த முதல் மனுஷன் இந்த ஆதாம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஆதாம் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் ஒரு தவறை பண்ணிவிட்டார். அவர் ஒரு தப்பை நினைச்சுட்டாரு, பண்ணிட்டார். அதில் உள்ள விஷம் அவர் உடலில் பரவிய விஷம் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டுன்னா எல்லா மனிதர்களுக்கும் பரவி இருக்கிறது. அதனால நீ சாகத்தான் செய்யணும். அவருக்கு மனுஷனை கடவுள் மரணமில்லா ஒரு பெருவாழ்வை கொடுத்து அவங்க படைத்தார். கைதுட்டுங்களா நானும் நல்ல கரங்களை தட்டி நிற்க. நீங்கள் எல்லாரும் நான் என்ன தப்பு பண்ணேங்க, நான் என்ன இது பண்ணேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது, இதுதான் தப்பு, நீ பண்ணலை. ஆனால் முதல் மனுஷன் இருக்கான் பார்த்தீங்களா, நம்ம முற்பிதா இந்த ஆதாம் என்ன செஞ்சு விட்டாருன்னா ஒரு தப்பை பண்ணிவிட்டார். இதை ஆதியாகமத்தில் நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே அந்த தவறை என்ன செய்தாருன்னா பண்ணுறார். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது வார இதில் என்ன சொல்கிறாருன்னா, இதை அப்புறம் வாசிப்போம். ஏன்னா இதுக்கு முதல் தொடக்கங்க வேணும். இதுக்கு மூலம் இது ரோமேயர்களில் திருமுகத்தை இருக்க பார்ப்போம். ரோமேயர்களில் திருமுகம் 5வது அதிகாரம் 7-8 வாசிக்க பார்ப்போம். ரோமேயர் 5வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்க. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அடுத்து 18-19 வாசிங்க. அதில் அதே அதிகாரத்தில் 18வது வசனம் 19வது வசனம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரே மனுஷனுடைய அன்னைக்கு உள்ள மீறுதல்னால இன்னைய வரைக்கும் இனி இருக்க போகிற எல்லா மனுஷனுக்குள்ளே என்ன வந்துட்டு சொன்னால், அந்த ஆக்கினை தீர்ப்பு வந்து விட்டது, இந்த வேதனை வந்து விட்டது, இந்த கஷ்டம் வந்து விட்டது. அதனால இவன் பண்ண தப்புக்கு முதல்ல ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருன்னா அவனுக்கு சாபத்தை கொடுத்துட்டார். நீ பாவம் செய்து விட்டாய். என்ன பாவம் செஞ்சான் மனுஷன்? இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யறான், பாவம்னா என்னன்னு தெரியல. ஆதாம் என்ன பாவம் பண்ணாரு? அன்னைக்கு என்ன பாவம் பண்ணாரு? அன்னைக்கு நிறைய பொம்பளைகள்லாம் கிடையாது. எவன் கொண்டாட்டியும் போய் அவர் என்ன செஞ்சார், கையை பிடிச்சி இழுத்தாரு, விபச்சாரம் பண்ணாருன்னு சொல்ல முடியாது. களை வாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. களவு செய்யலை, பொய் சொல்லலை, வேற கொலை பண்ணலை, வேற இந்த ஊழியர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எதையும் பண்ணலை. ஒரே ஒரு விஷயந்தான் என்ன பண்ணார்னா கீழ்ப்படியாமல். கடவுளுக்கு அவர் என்ன செய்யலாம், கீழ்ப்படியலை. பாவம்னா என்னென்னு தெரியாமல் உட்கார்ந்துட்டு இருக்கு. கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போவது, கீழ்ப்படியாமல் வாழ்வது, அவன் தன் வழியிலே தன் விருப்பம் போல நடக்கிறது. என்னது எல்லாரும் கேட்குறாங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏமா நீ இப்படி போய் பாவம், நான் என்ன பாவம் செஞ்சேன்? யாராவது நான் பாவம் செஞ்சேன்னு ஒத்துக்கிடுவீங்களா? நான் பாவம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு யாராவது அப்படி உள்ளவங்க கை தூக்குங்க பார்ப்போம். ஒருத்தரும் தூக்க மாட்டோம், ஒருத்தர் என்ன செய்ய மாட்டோம். அப்போ இது என்னது? நம்ம அந்த முற்பிதா, அந்த மூதாதையர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், கடவுள் செய்ய வேண்டான்னு சொன்னதை செஞ்சாங்க, சாப்பிட வேண்டான்னு சொன்னதை என்ன செஞ்சாங்க. இதுதாங்க பாவம். அப்போ இன்னைக்கு அந்த பாவத்தால் என்ன வந்துட்டுன்னு சொன்னால், கடவுள் என்ன செஞ்சிட்டாருன்னா அவங்கள்ட்ட இருந்து விலகிட்டார். கூடவே இருந்தவர், கூடவே அவன் ஆதி மனுஷனோட இன்பவனத்தில் அவனோடே தான் வாழ்ந்தார், அவனோடே கூட இருந்தார். சாயங்காலம் குளிர்ச்சியான வேலையில் அவனோடு சஞ்சரித்து அவனோடு பேசி உலாவி கொண்டிருந்த தெய்வம் இவன் இந்த காரியத்தை செஞ்ச ஒன்று. இதுக்கு அது சதி பண்ணவன் யாரு தெரியுமா? சதிகாரன் யாரு தெரியுமா? பிசாசு கிடையாது. யாரு? ஒரு சம்மனஸ், விழுந்து போன ஒரு தூதுவன். அவனுக்கு பேர் லூசிபர். ஒரு காவல் தூதுவன் என்ன செய்கிறார்னா, இந்த கடவுளுக்கு விரோதமாக ஒரு பரீட்சையை உண்டாக்கி மனுஷனை போய் என்ன செய்கிறார்னா வஞ்சிக்கிறான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீ எங்கே இருக்க ஆதாமே? இன்னைக்கு நான் வர்ற இடத்துல நீ இல்லையே, எங்கன்னு கேட்கும்போது
நான் நிர்வாணியாய் இருக்கிறேன். உடையில்லா அவனுக்கு எந்த உடை இருந்துச்சு? உடையே என்னதுன்னு சொன்னால் ஆண்டவருடைய மகிமையை, அந்த அருளை அவன் ஆடையாக உடையாக உடுத்திருந்தான். கைதுகளை போகலாம். ஏங்க இன்னைக்கு நம்ம இந்த தச்சு போட்டிருக்கிற உடையெல்லாம் இது உடை கிடையாதுங்க. இது நம்ம நிர்வாணத்தை மறைக்காதுங்க. இது நம்மளுடைய நிர்வாணத்தை, நீ என்ன உடுத்தியிருந்தாலும் நீ நிர்வாணி தான். உன் நிர்வாணம் தான் பச்சையா வெளியில தெரியுது. ஆனா ஆண்டவுடைய மகிமை, அந்த அருள் என்ன செஞ்சிருச்சுன்னா அவனுக்கு உடையா இருந்துச்சு. இந்த உடை அவனை விட்டு நீங்கிடுச்சு. கடவுள் அவனை விட்டு நீங்கின உடனே இந்த அருள் என்ன செஞ்சிருச்சுன்னா இந்த முதல் மனுஷனை விட்டு போயிடுச்சு. கடவுளுக்கு முன்னால் நிற்கிறதுக்கு வைக்கப்பட்டு நீ பார்க்கல. எதுக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, எதுக்கு சாமியார் ஜெபம் பண்ணுன்னு சொல்லுதீங்கன்னா, நான் நிர்வாணியாக இருக்கிறேன், அந்த கடவுளுக்கு முன்னால் என்னால் என்ன செய்ய முடியாது. ஏதோ ஒன்று, ஆனால் கோயிலுக்கு தானேயா போகிற, ஜெபமெல்லாம் பண்ணுத, பக்தியாக தான் இருக்க, எவன் சொத்தையும் நீ என்ன செய்யலை, அபகரிக்கலை, கொலை பண்ணலை, மற்ற தப்பு தண்டாலாம் பண்ணலை. ஆனால் ஏன் போய் கடவுளுக்கு முன்னால் உனக்கு நிற்க முடியலைன்னு சொன்னால், இந்த முதல் மனுஷன் செஞ்ச அந்த கீழ்ப்படியாமை பாவம், அதனுடைய அந்த விஷம் இன்னைக்கு எல்லா மனுஷனுக்கும், இதுதாங்க சொல்றாரு, எல்லா மனிதனுக்குள்ளும் அந்த விஷம் இருக்கிறது. அந்த மரணம் என்கிறதான அந்த ஆக்கினை, அந்த தீர்ப்பு இருக்கிறது. அதனால தான் மனுஷன் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னு சொன்னால், அப்போ அங்கே என்ன செய்கிறாருன்னா, அந்த கீழ்ப்படியாமையினால அவனுக்குள்ள என்ன மனுஷனுக்கு எல்லா மனுஷனுக்குள்ள என்ன வந்தது, பாவம் வந்தது போல. விட்டு வாசிமா, ஒரே நீதியினாலே, தேவனுடைய அருளினாலே, கிருபையினாலே எல்லா மனுஷனுக்கும் ஜீவனை அளிக்கும், உயிரளிக்கும், வாழ்வளிக்கும் அந்த ஒரு மனுஷனுடைய, அந்த இயேசு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதலினாலே எல்லா மனுஷனுக்கும் வாழ்வளிக்கப்பட்டது. நல்லா கரங்களை தட்டி நிச்சயம். அடுத்த வசனம், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் நல்லா கவனிச்சுக்கோ, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர், இந்த உலகம் முழுசும் இருக்கக்கூடிய மனிதர்கள் பாவிகளானபடினாலே, இப்போ ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பாவம் வந்துருச்சு. இப்போ ஒரு இயேசு கிறிஸ்து அவர் மனுஷனாக வந்த கடவுள். கைதுகளை பார்ப்போம். இதை 2 கொரிந்தியர் இல்லை, நீங்கள் இல்லை 2 யோவான் 2 யோவான் அதில் நீங்கள் 7வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, மாமிசத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ஏற்றுக்கொள், மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் கள்ளத்திற்கு தரிசியும் கள்ள போதகனுமா இருக்கிறான். மாமிசத்தில் வந்த மனுஷனாக வந்த, அதாவது மனுஷனாக வந்த இந்த இயேசு கிறிஸ்துவை இவன் இருதயத்தில் விசுவாசிக்கணும், அவரை அறிக்கை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதை அறிக்கை பண்ணாத, மாமிசத்தில் வந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, கடவுளாக ஏற்றுக்கொள்ளாத, அவருடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத, மீட்பராக ஏற்றுக்கொள்ளாத, அது எந்த போதகராக இருந்தாலும் சரி, ஜாமியாராக இருந்தாலும் சரி, பாஸ்டராக இருந்தாலும் சரி, அவன் வஞ்சகனும் கள்ளத்திற்கு தரிசியுமா இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த மாமிசத்தில் கடவுள் என்ன செய்கிறாருன்னா மனுஷனாக வர்றார். இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுள் ஏன் அவதாரம் எடுத்தாருன்னு சொன்னால், இந்த மனுஷனுடைய தவற தன்மேல் அத்தனை உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனும், ஒரு மனுஷனால எல்லா மனுஷனுக்குள்ள இந்த விஷம் வந்தது போல, மரணம் வந்தது போல, இந்த வேதனை, இந்த கஷ்டம், சாபம் வந்தது போல, இவருடைய கீழ்ப்படிதலினால இன்னைக்கு எல்லா மனுஷனுக்குள்ள என்ன செய்யணும். அப்போ இயேசு என்ன செய்கிறாருன்னா, அங்கே அந்த மருவ மலையில் போய் என்ன செய்கிறாரு, தவம் பண்ணும்போது, இந்த மரணத்துக்கு தன்னை கையளிக்கும் போது, பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும்போது, எலியாவும் மோயிசனும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவரோட முகமுகமாக பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, நாங்கள் மறிக்கிறோம், நீங்கள் என்ன செய்ய வேண்டாம். அப்போ இயேசுநாதர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இயேசு மனுஷனாக வந்த இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள எவன் மறித்தாலும், எந்த சாமியார் மறித்தாலும், எந்த நல்லவன் மறித்தாலும், மனுஷனுடைய பாவத்தை போக்குவதற்கு அந்த இரத்தத்திற்கு சக்தி இல்லை. கைதட்ட மாட்டானே. உனக்காக உன் தாய் தாப்பு மறிச்சு ரத்தம் சிந்தினா கூட அந்த ரத்தத்துக்கு என்ன கிடையாதுன்னா அந்த வலிமை கிடையாது. இந்த 30 முக்கோடி தேவர்களும்
இந்த கிருஷ்ணனா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், ஐயப்பனா இருக்கட்டும், இல்ல இந்த முக்கோடி தேவர்கள் எல்லாரும் மறிக்க தயாரா இருந்தாங்க. எல்லாரும் இந்த பூமியில பலியாகிறதுக்கு, கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு தயாரா. எப்படி எலியாவும் அங்க மோய்சனும் வந்து நாங்க மறிக்கிறோம், நீங்க மறிக்க வேண்டாம். இதுக்கு தேவதூதர்கள் என்ன செய்றாங்கன்னா அத்தனை பேரும் சொல்றாங்க நாங்க போய் மறிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க ரத்தத்திற்கு, உங்க மரணத்துக்கு விலை கிடையாது. என்னுடைய ரத்தத்திற்கு தான், மரணத்துக்கு தான் விலை உண்டு. அதுதான் இந்த மனிதனுடைய பாவத்தை மீறி. இதான் இந்து புராணங்கள், வேதங்கள் நமக்கு என்ன சொல்லுது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதைத்தான் இங்க சொல்றாரு. இந்த ஒருத்தர் இயேசு, மனுஷனாக வந்த கடவுள், தெய்வம் மனிதனாக அவதரித்த இவர் வந்து என்ன சொல்றாரு, இவருடைய கீழ்ப்படிதலினாலே. இப்போ பாவங்கிறது எப்படி அங்க அகற்றப்படுகிறது, அந்த சாபத்திலிருந்து நம்ம எப்படி எப்போ விடுவிக்கப்படுறோம்னு சொன்னா, இந்த மனுஷனாக வந்த இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காக, என் அக்கிரமத்துக்காக. இப்போ நம்ம எங்க போகணும்னு சொன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை எடுங்க பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53வது அதிகாரம் 4ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா வாசிக்க பார்ப்போம். இசையா, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம். அவன் விருப்பப்படி, அவன் நினைச்சபடி, அவன் கடவுளை உண்டாக்கிட்டான், அவன் கோயிலை கட்டிக்கிட்டான், அவன் பாஸ்டர் ஆகிட்டான், அவன் என்ன செய்தான், அவனுக்கு தகுந்த மாதிரி, அவன் அறிவுக்கு எட்டின மாதிரி அவன் என்ன செய்தான், போதகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் தன் வழியிலே அவன் தெரிந்தான் போனான். கர்த்தரோ, மறுபடியும் வாசி பார்ப்போம். கர்த்தரோ நம்ம நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் யார் மேல, இந்த இயேசுவின் மேல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய அக்கிரமத்தையும் மீறுதலையும், எல்லாருடைய அந்த மீறுதலினால் உண்டான அந்த வேதனை, இதை வந்து நீங்க எதுல பார்க்கணும்னு சொன்னா, அந்த வேதனைங்கிற பதம் இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு செல் அனுப்பியிருந்தேன் பாரு, அதில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசி பார்ப்போம். அந்த மேலே உள்ளத சிவப்பு ப்ளூ கலர் அது செல்லில் இருக்கும். மறுபடியும் அவர் ஸ்திரியை நோக்கி உனக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, இதான் சாபம். இந்த சாபம் தான் இன்னைக்கு எல்லா மனுஷன்டி. உனக்கு துன்பங்களையும் வேதனைகளையும் கற்ப வேதனையையும் அதிகப்படுது. அதாவது உன்னுடைய வேதனை எப்படி இருக்குமா, ஒரு பெண் பிரசவிக்கும் போது என்ன வேதனைப்படுவாளோ, என்ன துடிதுடிப்பாலோ, என்ன அவஸ்தைப்படுவாளோ, இது போல வேதனை இருக்கும். அதனால தான் எனக்கு இடுப்பு வலி தாங்க முடியலையே ஆண்டவரே, எங்கே போனால் தீரும் இடுப்பு வலியை போக்கும் ஆண்டவரே, எங்க முட்டு வலியை தாங்க. எல்லாரும் பாருங்க, எல்லா வாயிலும் என்ன வருது, வலி வலி, வலி, இடுப்பு வலி, கால் வலி, தலைவலி, வலி. இந்த சாபத்தினுடைய இது என்னன்னு பாருங்கன்னா, வலிங்க. வலி தாங்க முடியலையே, ஐயோ வலி தாங்க முடியலையே, ஐயோ வலி தாங்க முடியலே. இல்லைம்மா வலிக்கா, காரணம் என்ன தெரியுமா, அப்பா அன்னைக்கு போட்ட சாபம். இந்த சாபத்தை, தெய்வம் போட்ட சாபத்தை தெய்வத்தால் மட்டும்தான், தெய்வத்தினுடைய அந்த இரத்தத்தால் மட்டும்தான், தெய்வத்தினுடைய அந்த மரணத்தால் மட்டும்தான் தீர்க்க முடியும். நல்ல கைதை செஞ்சீங்க, நல்ல கரங்களை கட்டி. நீ எத்தனை கோயிலுக்கு போனாலும், எத்தனை சாமி உண்டாலும், நீ சாமியை செஞ்சு, சாமியை உண்டாக்கி, நீ சாமியாராகி, அதான் நீ கன்னியாஸ்திரி, அதான் சொன்ன, நீ கன்னியாஸ்திரி ஆனாலும் சரி, நீ சாமியார் ஆனாலும் சரி, நீ பாஸ்டர் ஆனாலும் சரி, நீ சன்னியாசி ஆனாலும் சரி, வலி உனக்கு இருக்கும், இந்த கஷ்டம் உனக்கு இருக்கும், இந்த வேதனை உனக்கு இருக்கும். உன் குடும்பத்தால் உனக்கு வேதனை இருக்கும், பிள்ளைகளால் உனக்கு வேதனை இருக்கும், உன் புருஷனால உனக்கு வேதனை இருக்கும், உன் பங்காளியால் உனக்கு வேதனை இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல உனக்கு வேதனை நினைச்சுன்னா வலி இருந்து கொண்டே இருக்கு. ஏன்னு சொன்னா சாபம்.
சாபம். இந்த பூமி அன்னைக்கு போட்ட சாபம் தாங்க. பாருங்க, பயிர் விதைக்கிறோம், ஒழுங்காக முளைச்சி வர மாட்டேங்குது. பழம் களை பாருங்க, ஒன்றுமே உரம் போட வேண்டாம், ஒன்றுமே களை வெட்ட வேண்டாம், தண்ணி வாய்க்க வேண்டாம், அது வாட்டம் மழை நினைச்சிருக்கு. இது என்னது? சாபம். அப்போ பூமி ஆசீர்வதிக்கப்படணும். நீ இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு பால் வைப்பு ஜெபம் பண்ண போன, ஆண்டவரே நீ சிந்திய ரத்தத்தினால இந்த பூமி, இந்த வீடு கட்டி இருக்கிற இந்த நிலம், இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த வீட்டில் இவங்க குடியிருக்கும் போது உங்கள் தெய்வீக ஒளி அருள், இந்த பாவம் பெருகின சபிக்கப்பட்ட இந்த இடத்துல, இந்த வீட்டில் உங்கள் அருள் கிருபை பெருகுவதாக. கைது செய்வோம். இதை பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சங்கீதம் 91 சங்கீதத்தை வாசிப்பாங்க. இல்லைன்னா அந்த உபாகமம் 38 இந்த உபாகமத்தில் 28 அதிகாரமா அந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம்லாம் உனக்கு தாங்க, இதை வாசித்து முடிச்சிருவாங்க. ஆனால் என்ன நடக்கும்னு சொன்னால், நீ இன்னைக்கு இந்துக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாகம் பண்ணுவாங்க. நல்ல இந்த சாமியாரை பூசாரியை வச்சு என்ன செய்வாங்கன்னா, யாகம் வளர்த்து மாட்டை பசுமாட்டை கட்டி அதை மோளை வச்சு, நீ எந்த மாடு மோண்டாலும் சரி, இல்லை சாமியாரே மோண்டாலும் சரி, அந்த பூசாரியே மோண்டாலும் சரி, அங்கே தீட்டு போகணும்னு சொன்னால் போகாது. எதனால தீட்டு போவோம்? எதனால அந்த நிலம் ஆசீர்வதிக்கப்படும்? எதனால அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும்னா, இந்த சிலுவையிலே மரித்த அந்த இயேசுநாதருடைய இரத்தம் அந்த வீட்டிலே தெளிக்கப்பட வேண்டும். கைதட்டி பார்ப்போம். அது இந்த நிலைக்கால் மேல் சட்டத்திலையும் அந்த வீட்டில் இந்த கதவுகள்லையும் என்ன செய்யணும்? பூசப்பட வேண்டும். அங்கதான் சங்கார தூதன் என்ன செய்ய முடியாது, அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது. அப்போ நீ என்ன பண்ணணும்னா, உட்காரணும். இப்படி கூட்டத்தில் வந்து கோயந்தா போட்டு கை தட்டி போகிறது இல்லை, தனியாக உட்கார்ந்து இதை இருதயத்தில் இயேசுவே, எங்கள் முற்பிதா என்ன செஞ்சிட்டாருன்னா, ஆதாம் இப்படி ஒரு பாவத்தை பண்ணி எங்களுக்கு சாபத்தை சம்பாதிச்சுட்டு போயிட்டாரு. ஐயா, நீ சொத்து சம்பாதிச்சு வைக்க வேண்டாம், பணத்தை சம்பாதிச்சு வைக்க வேண்டாம், வீடு காடை நீ என்ன செய்ய வேண்டாம், சம்பாதிச்சு வைக்க வேண்டாம், பாவத்தை மட்டும் சம்பாதிக்காமலாவது இருந்துட்டா போதுங்க. பிள்ளைகளுக்கு வீடு கிட்ட போகிறேன், பிள்ளைகளுக்கு நகை எடுக்க போகிறேன், பிள்ளைகளை படிக்க வைக்க போகிறேன், பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க போகிறேன்னு என்ன செஞ்சிடாத. பிள்ளைகளுக்கு பாவத்தையும் சாவத்தையும் என்ன செஞ்சிடாத, சம்பாதிச்சிடாத. ரொம்ப மோசம். இது உன் குடும்பத்தை என்ன செஞ்சிடும், நாரடிச்சிடும், உன்னை தலைகுனிய வச்சிரும். அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், உட்காந்து இதை அப்படி கேட்டுட்டு போனால் ஒன்றும் நடக்காது. இதை கேட்டதை என்ன செய்யணும்னா, உன் இருதயத்திலே சிந்தித்து தியானித்து வாயிலே அறிக்கை செய்யணும். இயேசுவே, அந்த கர்மத்தை, அந்த பாவத்தை சிலுவையில் நீ சுமந்த அப்படிங்கிறத இன்னைக்கு நான் இப்போ கேட்டேன். அதாவது பைபிள் படிக்கிறதுனால விசுவாசம் வராது. விசுவாசம் எப்படி வரும்? ரோமர் 10 சொல்றாரு, போதிக்கிறவன் போதிக்கும் போது கேட்கிறவனுக்கு விசுவாசம் உண்டாகுமா. அப்போ என்ன செய்யணும்? இப்போ நான் போதிக்கிறேன், இதை கேட்கும்போது உங்களுக்குள்ள இருதயத்தில் என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாகும். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி அவன் கேட்பான்? அவன் இது கேட்கலன்னா எப்படி இருதயத்தில் விசுவாசிக்க முடியும்? இதைத்தான் ரோமாபுரி சபைக்கு பவுல் என்ன செய்கிறாருன்னா எழுதுறாரு. அப்போ இந்த வார்த்தையை நீ கேட்டுட்டு, ஆமாம் நல்லா தான் பிரதர் பிரசங்கம், நீ நல்லா தான் பண்ணனாருன்னு சொல்கிறதுக்கு நான் பிரசங்கம் பண்ணலை. நீ தனியாக உட்கார்ந்து இதை மனசில் இருத்தி இந்த வார்த்தைகளை, அந்த நிகழ்ச்சியை நீ மறுபடியும் ஒரு 4 தடவையாவது, ஒரு 10 தடவையாவது போட்டு கேட்டுட்டு நீ இப்படி உட்கார்ந்து இருதயத்தில், ஐயையோ இத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு எங்கே இருக்குது? இந்த சிலுவையில் தான் இருக்குது. ஏன் இப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடியவங்க தப்பு பண்ணாமல் இருந்தாலும், அப்பாவிகளாக இருந்தாலும், அவங்க எந்த குற்றம் குறை செய்யாமல் நல்ல மனுஷனாக வாழ்ந்தாலும், முதல் மனுஷன் செஞ்ச அந்த விஷம் என்ன செஞ்சிச்சுன்னா இப்போ எங்களுக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ளே எனக்குள்ள இருக்கு. அப்போ இயேசுட்ட என்ன செய்யணும்? கூப்பிட்டு இயேசு அவர்கிட்ட தான் அழைக்கணும். இயேசுவே வாரம், நீ இதுக்கெல்லாம் பாஸ்டர் தேவையில்லை, நீ எந்த இடத்துல உட்கார்ந்து இயேசுவை கூப்பிடு, இதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த முன்னால் எங்கள் பாட்டேன் முப்பாட்டை செஞ்சு அந்த சாபம் பாவத்தை ஏன்ட்டிருந்து அகற்றி, இந்த இருளை ஏன்ட்டிருந்து அகற்றி, இந்த வழியை ஏன்ட்டிருந்து போய்க்கி, இறைவா உன் அருள், இயேசுவே உன்னுடைய அருள் எனக்குள்ளே பெருகி இந்த இருளை போய்க்கி, இந்த வழியை போய்க்கி
எனக்கு நல்ல ஜீவனுள்ள மரணமில்லா வாழ்வை பெருவாழ்வை தருவாயாக என்று நீ தியானம் பண்ணும்போது நீ மணிக்கணக்காக உட்கார்ந்து, அதான் சொல்கிறலாம், உடனே உட்கார்ந்து இந்த தோத்திர ஆண்டவரே தோத்திரம் இப்படி ஒரு பாட்டை படிச்சுட்டு எங்களை ஆசீர்வதி ஆண்டவரே, வழியை போக்க ஆண்டவரே, எசப்பா தாங்க முடியல ஆண்டவரே, என் பிள்ளை ஆசீர்வதி ஆண்டவரே, இப்படி நீ உளறிட்டு போகாமல் உட்காரு. இந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா நீ உட்கார்ந்து என்ன அவர் உனக்குள் வெளிப்படும் வரை அந்த அருள், அந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த தெய்வீக அருள் உன் குற்றத்தை பண்ணி பாவம், நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச பாவத்தை குற்றத்தை போக்கும் அருள், அந்த இரத்தம், அந்த இரத்தத்தினுடைய ஆற்றல் சக்தி உனக்குள்ள, உன் உடலுக்குள்ள, உன் இதயத்துக்குள்ள, உன் வாயில, உன்னை சுற்றிலும் அது செயல்படும் வரைக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் பாதத்திலே காத்திருக்க வேண்டும். கைதிட்டுகளை பார்ப்போம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன நடக்கும்னு சொன்னால் பேய் ஓடுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்து, இல்லை காட்டில் உட்காந்து, இல்லை ஒரு மரத்தடியில் உட்காந்து, தனியாக உட்காந்து நான் சொல்லக்கூடிய இந்த தியானத்தை நீங்கள் பண்ணும்போது என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த இடத்துல பேய், அந்த பாஸ்டர், பேய் ஓட்டுறதுக்கு பாஸ்டர் தேவையில்லை, பேய் ஓட்டுறதுக்கு சாமியார் தேவையில்லை. யார் ஓட்டுவான்னா அந்த அபிஷேகமே தேவனுடைய அருளை ஒன்று இருக்கக்கூடிய இருளை போக்கி, பேயை போக்கி, நோயை குணமாக்கி அந்த இடத்துல உனக்கு விடுதலையை, சுகத்தை, அற்புதத்தை செய்யும். இதுதான் நான் என் ஆரம்ப காலத்தில், இன்னைக்கு நைட்டில் அதை யோசித்து பார்த்தேன். ஆரம்ப காலத்தில் இந்த சேவையருக்கு தெரியும், கஷ்டக்காட்டில் போய் என்ன செஞ்சிடணும் உட்காந்துருவேன், தனியாக போய் உட்காந்து. நான் ஆவியில் வளர்ந்தது, அபிஷேகத்தை பெற்றது, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டது, என்னுடைய அந்த மனம் மாறுதல் எல்லாமே ஜெபக்கூட்டத்தில் போய் நடக்கலை. ஜெபக்கூட்டத்துக்கு போவேன், திருவிழாவுக்கும் போவேன், அங்கே அம்மன் கோயில் கொடை நடக்கும், கொடைக்கும் போவேன். ஏன்னா அங்கே எங்கள் தாத்தாவும் பாட்டியும் தான் நினைச்சுவாங்கன்னா சாமி ஆடுவாங்க. ஏன் பேரப்பிள்ள நாளைக்கு சாமி ஆட போகிறேன் வந்துரு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டி. அவர் பேர் சுப்பிரமணியன், அந்த பாட்டி பேர் கொம்பூர் வீட்டம்மா. அந்த பாட்டி பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. இவர் 2 பேரும் தான் நினைச்சுவாங்கன்னா அவர் சுப்பிரமணியன் சாமி ஆடுவார். இந்த அம்மா நினைச்சிங்கன்னா அங்கே உள்ள அந்த மாரியம்மா ஏதோ ஒரு சாமி ஆடும். அந்த அவங்க எதுக்காக நினைச்சணும்னா போயிட்டு ராத்திரி விடிய விடிய அந்த கொடையை பார்த்துட்டு அணிகளை அந்த விற்கிற வடைகளை டீயை குடிச்சிட்டு அணிகளை உட்காந்து சேட்டை பண்ணிக்கிட்டு அவங்க இப்படியெல்லாம் வாழ்ந்த காலங்கள் உண்டு. ஆனால் கண் திறக்கப்பட்டதுக்கப்புறம் இந்த இந்து கோயிலுக்கு போகிறதையும் விட்டுட்டேன், நம்ம ஆர்சி கோயிலுக்கு போகிறதையும் விட்டுட்டேன். எங்கே போனேன்னா காட்டில் போய் உட்காந்து இந்த மாதிரி தியானம் பண்ணேன். என்ன பண்ணேன், இயேசுவே நீங்கள் தான் அதை பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் தான் ரத்தம் செஞ்சிருக்கிறீங்க, வாரும் உண்மை ரிசீவ் பண்ணுறேன், நீர் என்கிட்ட வந்து செயலாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துருக்கோம். அந்த காட்டுக்குள்ளே அந்த ப்ரெசன்ஸ் அருள் வந்த உடனே தூக்கி கீழே போடும், உருட்டும், நம்மளாவும் நடக்கும். நம்ம ஆட்டில் என்ன வேணாலும் நடக்கட்டுன்னு விட்டுருவோம். சில நேரம் இந்த கால் கூட நீச்சனா தரையில் இருக்காது, இந்த கால் மேலே வந்துடும். இந்த பெருவரில் தான் நின்றுட்டு இருந்தோம்னா இந்த பெருவரில் தான், இந்த 2 பெருவரில் தான் தரையில் ஊனி இருக்கும். சில நேரம் அந்த தரையை விட்டு இந்த கால் பெருவரில் விட்டு மேலே எழும்பிடும். பயப்படாதீங்க. உங்கள் வீட்டில் ஆனால் பேய் ஆடும், பயப்படாதீங்க. ஐயோ பேய் ஆடுதே, இப்போ பேய் யார் ஓட்டுவா? ஓட்டுறவு தான், அவர் வந்ததுனால தான் பேய் எங்கள் ஆடுது, அது தன்னால் ஓடிடும். கைதுகளை பார்ப்போம். உண்மையிலே சொல்கிறேங்க, என் இருதயத்திலிருந்து ஆண்டவர் என் வாயில் வச்ச வார்த்தையிலிருந்து சொல்கிறேங்க. இந்த வார்த்தையை கேட்டு நீ இருதயத்தில் தியானம் பண்ணி, நீ இந்த சிலுவையினால் எனக்கு உண்டான மீட்பை, இந்த சாபத்திலிருந்து, இந்த கொடூரமான வேதனையிலிருந்து, வலியிலிருந்து என்னை இயேசு விடுவிக்கிறார், விடுதலை செய்ய அவர் இப்பொழுது எனக்கு வருகிறார், இப்போ எனக்குள்ளே இருந்து அவர் செயலாற்றுகிறார் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவர் செயலாற்றுறது வரைக்கும் உட்காரணும். நீங்கள் விற்கலவங்க மாப்பிள்ளைக்கு பேச வச்சுருங்க, அந்த உட்காரம் தானே, நேரம் எடுக்கிறது வேணால், நேரத்தை கொடுக்குறது தானே முடிய மாட்டேங்குது. அப்பவும் வடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், அப்பவும் ஜோதிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பன்னு சொன்னால் அது உண்மைதான் பிரதர் அப்படின்னாரு. நீ வந்து ஜெபக்கூட்டத்துக்கு போயிட்டு, நான் ஜெபக்கூட்டத்துக்கு போவேன்னு சொல்லலை, அதனால தான் சொல்கிறேன். நான் ஜெபக்கூட்டத்துக்கு போனேன், நம்ம ஆர்சியில் நடக்கக்கூடிய திருவிழாவுக்கெல்லாம் போனேன், வேளாங்கண்ணிக்கு போனேன், காமனமேட்டி போனேன், புளியம்பட்டி போனேன், எடத்துவா சாட்சியார் அவர் வரிகிசி புண்ணியவாளன் கோயிலுக்கு போனேன், அங்கே இருக்கக்கூடிய குருசுமலை கோயிலுக்கு போனேன். அப்படியே என்ன செஞ்சிருவோம்னா அந்த ஆக்கில் பழனிக்கு வந்துடுவோம். பழனியிலையும் வந்து என்ன செஞ்சோம், தங்கி ரூம் போட்டு அங்கேயும் தங்கிட்டு
அங்கேயும் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு அப்படியே பூண்டி மாதா கோயில் வந்து வேளாங்கண்ணி வந்து எங்கே வந்துடுவோம்னு சொன்னால் இங்கே அப்படியே கல்லணை வந்து குளிச்சுட்டு அங்கே கொண்டு போன கெட்டிச்சோரை நல்லா தின்னுட்டு, இல்லைன்னா அங்கடிக்கலை நேர்த்தியாக இப்போ பொரிச்சு கிரிச்சு வச்சுருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கே வந்துடுவோம்னு சொன்னால் கோயில் வீட்டில் வந்து முட்டாய் சேவை வாங்கிட்டு எங்கே வந்துடுவோம்னா எங்கள் ஊருக்கு வந்துடுவோம். இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. உன் திருவிழாவுலையும் உன் அதனால தான் உன் திருவிழாவை நான் வெறுக்கிறேன், உன்னுடைய வழிபாட்டு கூட்டத்தை வெறுக்கிறேன், உன்னுடைய காணிக்கைகளை அறிவுறுக்கிறேன்னு சொல்கிறாரு. அதனால் இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், இப்போ அடுத்த பகுதி இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே மற்றவங்க பார்க்குறது கஷ்டம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கட் பண்ணி அடுத்த பகுதிக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், நீங்கள் எப்படி உட்காரணும், எப்படி தியானம் பண்ணணும், எப்படி அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணும்போது உங்களுக்குள்ள இந்த மனம் புதிதாகும். என்ன நடக்கும்? மனசு புதிதாகணும், மனம் திரும்புதல் நடக்கணும். உங்கள் மனம் திரும்புதல் மனசு புதிதாகுதல் நடக்கும்போது இந்த சாபம், இந்த பாவம், இந்த பாவத்தினுடைய விஷம், இந்த வலி, இதில் இருக்கக்கூடிய சகலமும் நம்ம உடல்ல இருந்து பாம்பு விஷம் இறங்கி போன மாதிரி இந்த விஷம் இறங்கி போய்விடும். கைதுக்கு என்ன செய்வோம்? பாம்புடைய விஷம் உடலில் இருக்கிறது வரைக்கும் நீ என்ன செய்ய முடியாது, கண் முழிக்க முடியாது, அந்த உயிர் என்ன செய்ய முடியாதுன்னா செயல்பட முடியாது. இதே போல் பாவம் என்கிறது இந்த பாம்பு விஷத்தை விட ரொம்ப கொடூரமானது. அதனால தான் இன்றைக்கி விடை தெரியாமல் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஐயோ எதுக்கு இப்படி நடக்கு, ஏன் நம்ம குடும்பத்தில் இப்படி நடக்கு, நமக்கு பெற்றது தான் இப்படி கஷ்டத்தில் வறுமையில் இருக்கிறாங்கன்னா வந்ததுக்கப்போ இப்போ நல்ல வேலை பார்க்கா, சம்பாதிக்கா, நல்ல நகநட்டோடு வந்திருக்கா, இனியாவது நல்லா இருக்கலாம்னு பார்த்தா இது அதை விட கொடுமையாகி போச்சு. அதை விட நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமே. இவங்களுடைய அடிமைத்தனத்திலேருந்து என்னைக்கு வெளியில் வரப்போகிறோம்? ஒரு குடும்பிலிருந்து வெளியில் வந்துடலான்னு இன்னொரு இதை பிடிச்சா அது அதை விட பெரிய குடும்பம். குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே இருக்க குடும்பம் என்ன செஞ்சான், அண்ணமாக நம்மளை நல்லா பார்த்துக்கிடுவா வச்சுக்கிடுவான்னு கொண்டாந்து வச்சா அவள் நம்மளை பேயா என்ன செய்தா? ஹலோ, உண்மையா இல்லையா? என்ன இல்லைம்மா? எல்லாம் உண்மை தானே. சரி, அப்போ நல்லா கவனிங்க. இப்போ அடுத்த பகுதி இதைத்தான் நீங்கள் எல்லோரும் கவனமாக பார்க்கணும். இப்போ அது உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம அடுத்த பகுதிகளை என்ன செய்ய போகிறோம்னா